கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த இரவுக்குள் ஜெபத்திலே ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் என்று சொல்லி ஒவ்வொரு எண்ணெயாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு வேறு ஒரு எண்ணெயை குறித்து தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவதற்கு விரும்புகிறார். அந்த எண்ணெய் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிற எண்ணெய் என்ன எண்ணெய்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். லேவியராகமம் 14:15 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். பின்பு ஆசாரியன் அந்த ஆலாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கை வார்த்து பின்பு ஆசாரியன் அந்த ஆலாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து. ஆம், இன்றைக்கு நாம் பார்க்க போகிற எண்ணெயின் பெயரானது ஆலாக்கு எண்ணெய். ஓ கர்த்தர் நல்லவை! ஆலாக்கு எண்ணெய். இந்த ஆலாக்கு எண்ணெய் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஆலாக்கு என்பது எதை குறிக்கிறது என்று நாம் பார்ப்பது ரொம்ப நல்லது. ஆலாக்கு என்கிறது பரிசுத்த வேதாகமத்துல ஒரே ஒரு புஸ்தகத்துலதான் சொல்லப்பட்டிருக்குது, அது லேவியராகம புஸ்தகத்துல. இந்த ஆலாக்கு என்கிற வார்த்தை, இந்த ஆலாக்கு என்கிற பாத்திரம் இந்த ஒரு புஸ்தகத்துல லேவியராகமத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டது. அதே சமயத்துல இந்த ஆலாக்கு என்கிற வார்த்தையோ இந்த பாத்திரமோ ஒரே ஒரு அதிகாரத்துல மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. வேதாகமத்தில் அந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும்தான் அந்த ஆளாக்குவது. அது எந்த அதிகாரம் என்றால் லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல. அதே போல இந்த ஆளாக்கு என்கிற வார்த்தை என்கிற இந்த பொருள், இந்த பாத்திரம் வேதாகமத்தில் 5 இடத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அந்த 5 இடம் எதுன்னா லேவியராகம புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல ஒரே அதிகாரத்துல 5 முறை. முதலாவது லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும், நம்பர் 1. நம்பர் 2 12வது வசனத்திலும், நம்பர் 3 15வது வசனத்திலும், நம்பர் 4 21வது வசனத்திலும், நம்பர் 5 24வது வசனம். அதாவது திரும்ப சொல்றேன், லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்துல 10வது வசனம், 12வது வசனம், 15வது வசனம், 21ஆம் வசனம், 24ஆம் வசனம். இந்த 5 வசனத்தில் மட்டும்தான் இந்த ஆளாக்கு என்ற வார்த்தை அல்லது அந்த பாத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஆளாக்கை குறித்து ஒரு புஸ்தகத்துல ஒரு அதிகாரத்துல 15 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு எண்ணெயை அளக்கிற பாத்திரம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த ஆளாக்கு என்றால் என்ன? இந்த ஆளாக்கு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆளாக்கு என்று சொன்னால் அரை காற்படி என்று ஒரு சின்ன குட்டி பாத்திரம் உண்டு. அரை காற்படி. இந்த அரை காற்படி என்கிற பாத்திரத்துக்கு பேர் தான் பிற்காலத்திலே ஆளாக்கு என்று வந்தது. முன்னாடி நம்முடைய அரை காற்படி என்பது தமிழுடைய வழக்கு சொல்லும்போது அந்த அரைக்காப்படி எடுத்துட்டு வா, அந்த அரைக்காப்படியை தூக்கிட்டு வா, அந்த அரைக்காப்படியை எடும்பாங்க. அந்த அரைக்காப்படின்றது அரை கால் படி. அந்த அரை காற்படிக்கு பேர் தான் ஆளாக்கு. இப்போ இந்த அரை காற்படியில 8 ஆளாக்கு, கர்த்தர் நல்லவை, 8 ஆளாக்கு அளந்து போட்டாதான் அது ஒரு படி அளவாயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு படியை 8ஆ பிரிச்சாக்கா அதுக்கு பெயர் தான் ஆளாக்கு. இது கடந்த கால அல்லது வயது முதிர்ந்த பழங்கால மூத்தோர், முதியோர், வயதான தாய்மார், வயதான தகப்பன்மார்ட்ட கேட்டீங்கன்னா இந்த அரைக்கார் படியை குறித்தும் ஆளாக்கை குறித்தும் படியை குறித்து உங்களுக்கு கணக்கு சொல்லுவாங்க. இப்போ ஆளாக்கு என்றால் அரைக்காற்படி என்று சொன்ன அந்த அரைக்காற்படி என்பதற்கு சூத்திரம் அளவுகோலில், அதாவது மில்லி லிட்டர் நீங்க அளக்கணும்னா சூத்திரம் ஒரு ஆளாக்கு என்பது 168 மில்லி லிட்டர்.
168 லிட்டர் கிடையாது. லிட்டர்னாக்கா அது பெரிய பள்ளி. இது மில்லி லிட்டர், மில்லி கணக்கு. மில்லி கணக்கில் 168 மில்லி லிட்டர் சேர்ந்தது தான் ஒரு ஆளாக்கு. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த ஆளாக்குக்கு அடுத்த ஒரு பாத்திரம் உண்டு, அதுக்கு பேர் உலக்கு என்று சொல்லுவாங்க. உலக்கு. இந்த உலக்கு எப்படின்னாக்கா 2 ஆளாக்கு அளந்து போட்டா அதுக்கு பேர் உலக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த விளக்கமெல்லாம் கேட்கும் போது சிலருக்கு கொஞ்சம் தலை சுத்தும். ஏன்னா இந்த தலைமுறையினருக்கு இந்த ஆளாக்கு, அரைக்காற்படி, உலக்கு, காப்படி இதெல்லாம் தெரியாது. நான் சமீபத்துல சூத்திரம் ஒரு மாலில் சூத்திரம் பர்ச்சேசிங்காக போயிருந்தேன். அந்த பர்ச்சேசிங் போகும்போது அங்கே ஒரு இடத்துல ஒரு கரண்டி, அந்த ஒரு கரண்டிக்குள்ள ஏறத்தாழ ஒரு 7-8 கரண்டி அடுக்கி தொங்க விட்டுருந்தாங்க. அது எல்லாமே பிளாஸ்டிக் கரண்டி. பார்க்கறதுக்கு கரண்டி, ஆனா எடுத்தா அது கரண்டி கிடையாது. அந்த கரண்டி என்பது பின்பக்கத்துல கொஞ்சம் நீட்டிக்கிட்டு மொட்டைய முழுன்னு இருக்கதா கரண்டி. ஆனா இது கீழே அந்த சோத்திர பாத்தீங்கன்னா நல்ல கீழே பள்ளமா வந்து சமமா காணப்படுது. அப்போ ஒரே ஒரு அந்த கரண்டிக்குள்ள ஒரு 7-8 கரண்டி இருந்தது. அப்போ அங்க இருக்கிற அந்த மனுஷன்கள் கூப்பிட்டு கேட்டேன், இது என்னதுன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, சார் இது அளவு பாத்திரம். நீங்க சமைக்கும் போது பருப்பு எவ்வளவு போறீங்கன்னா இது எடுத்தீங்கன்னா இது 50 மில்லி, இந்த இது எடுத்தீங்கன்னா இது 80 மில்லி, இது 200 மில்லி, இது 1/4 படி, இப்படி இதெல்லாம் ஒவ்வொரு அளவு கரண்டி. நீங்க கையில அள்ளி போடுறதுக்கு, டம்ளர்ல அள்ளி போடுறதுக்கு இந்த எடுத்து போட்டீங்கன்னா இவ்வளவு பருப்பு போட்டீங்க, இவ்வளவு அரிசி போட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு நாகரீகம் என்ற பெயரிலே பிளாஸ்டிக்லையும் ரப்பர்லையும் பல பொருட்கள் உருமாறிவிட்டது. ஆனா வேதாகமத்திலே எண்ணெயை அளப்பதற்காகவே ஒரு பாத்திரத்தை வச்சிருந்தாங்க, அது ஆளாக்கு. அந்த ஆளாக்கு என்பது கர்த்தர் நல்லவர் ரொம்ப முக்கியமான ஒன்றாய் இருந்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ முதலாவது சொன்னேன், ஆளாக்கு என்பது அரை காற்படி என்று சொல்லி. 2வது சொன்னேன் 8 ஆளாக்கு அளந்தாதான் ஒரு படி என்று சொன்னேன். 3வது ஒரு ஆளாக்கின் அளவு மில்லி கணக்கிலே 168 மில்லிக்கு சேர்ந்ததுதான் ஒரு ஆளாக்கு என்று சொன்னேன். அடுத்ததாக சொன்னேன் 2 ஆளாக்கு சேர்ந்தது ஒரு உலக்கு என்று சொன்னேன். இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கும் கிலோவுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னாக்கா இந்த இதுக்கும் கிலோவுக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படின்னா 8 ஆளாக்கை அளந்து போட்டா ஒரு படி. அந்த ஒரு படியை நிறுத்து பார்த்தால் அதுதான் 1 கிலோ. ஏறத்தாழ அப்படி சொல்றோம், முன்ன பின்ன ஏறத்தாழ 1 கிலோ வரும். இப்படிதான் கர்த்தர் நல்லவை. இந்த கணக்குகள் கடந்து போனது. கடந்த நாட்களிலே நம்முடைய இரவுக்கரை ஜெபத்திலே தொடர்ந்து கணக்கு என்ற தலைப்பிலே அசுத்திர வேதாகமத்தில் நிறைய கணக்குகளை, கூட்டல் கணக்கு, பெருக்கல் கணக்கு, வகுத்தல் கணக்கு, பின்ன கணக்கு, இணை கணக்கு, சொத்திர பழைய ஏற்பாட்டு கணக்கு, புதிய ஏற்பாட்டு கணக்கு என்று நிறைய கணக்குகளை வேத பாடமாக எடுத்தோம். கடந்து போகட்டும். இப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் வருவோம். நாம் தினம் ஒரு எண்ணெயை பார்த்து வருகிறோம். இங்கு லேவியராகமம் 14:15 வாசிக்கும் போது அங்கு ஆளாக்கு எண்ணெய் என்று பார்க்கிறோம். இந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது என்ன? ஏற்கனவே நான் சொன்னதை போல முழு வேதாகமத்தில் ஒரே புஸ்தகத்தில் ஒரு அதிகாரத்துல 5 முறை வந்திருக்கு இந்த ஆளாக்கு என்ற வார்த்தை. அப்போ அந்த 5 வசனத்துல ஆளாக்கு வருது அப்படின்னா அது 5 விதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்று அர்த்தம். அப்போ இந்த 5 பாடத்திலே முதல் பாடம் என்ன? லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 14:10 லேவியராகமம்.
8ஆம் நாளிலே அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டிகளையும் போஜன பலிக்காக எண்ணெயில பிசைந்த ஒரு மரக்காலில் 10 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆலாக்கு எண்ணெயையும் கொண்டு வர கடவன். ஆளாக்கு எண்ணெயையும் கொண்டு வர கடவன். அப்போ கர்த்தர் நல்லவன். இந்த லேவியராகும் 14:10 வாசிக்கும் போது இந்த முதலாவது ஆளாக்கு எதை குறிக்கிறது? அங்கு பார்க்கிற தேவனுக்கு படைக்கப்படுகிற படைப்பில முதலாவது மெல்லிய மாவை பார்க்கிறோம். மெல்லிய மாவை தான் இந்த ஆளாக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. மாவிலே பலவிதமான மாவை குறித்து வேதத்திலே இருக்கிறது. பிசைந்த மாவு இருக்கிறது, கோதுமை மாவு இருக்கிறது, வார்கோதுமை மாவு இருக்கிறது, வயல்வெளியின் மாவு இருக்கிறது, தகன பலிக்குரிய மாவு இருக்கிறது, காணிக்கையாய் கொடுக்கப்பட வேண்டிய மாவு இருக்குது, நல்ல மெல்லிய மாவு இருக்கிறது, கெட்டு போன மாவும் இருக்கிறது, புளிப்புள்ள மாவு இருக்கிறது, புளிப்பு இல்லாத மாவு இருக்குது. வேதத்திலே மாவு என்று சொன்னாலே பலவிதமான மாவை குறித்து இங்கு பார்க்கலாம். ஆனால் இந்த எல்லா மாவிலும் ஒரு மாவு சொல்லப்படுகிறது. இது மெல்லிய மாவு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த மெல்லிய மாவு என்பது எதை குறிக்கிறது? இந்த மெல்லிய மாவு எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மெல்லிய மாவு என்பது முதலாவது சூத்திரம் பிசையப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. பிசையப்படுகிற அனுபவம். தேவனுக்கு மகிமை. என்னாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆட்டு கடாவாய் இருந்ததே ஆகில் 10 2 பங்கானதும் ஒரு படியில் 1 பங்காக எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும். பிசைந்ததுமான மெல்லிய மாவு. அப்போ இந்த மெல்லிய மாவு என்பது எதை காண்பிக்கிறது? பிசைந்த அனுபவத்தை, நல்ல பிசையப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிசையப்படுகிற அனுபவம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது? ஒரு வார்த்தையோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கமான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 7:4. அவர்கள் எல்லாரும் விபச்சார கள்ளர், அப்பஞ்சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல இருக்கிறார்கள். அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான். இங்கு பிசையப்படுகிற அனுபவம் என்பது எதை குறிக்கிறது? மனிதர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற உச்சபட்ச பாவத்தை காண்பிக்கிறது. எந்த மனுஷனும் பாவம் செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது. அது கிறிஸ்தவ பெயரை வைத்திருக்கிறவர்களும் சரி, கிறிஸ்தவ பெயரை வைக்காதவர்களும் சரி, அது ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, ஊழியக்காரர்கள் இல்லாதவர்களானாலும் சரி, எல்லாருடைய ஜீவியத்திலும் பாவம் என்பது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே உள்ளே ஆளுகை செய்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தமக்கென்று பிரிக்கப்படுகிற ஜனத்தை, தமக்கென்று அழைக்கப்படுகிற ஜனத்தை ஆண்டவர் அவர்களை ஒரு ஆளாக்கு எண்ணெயை போல அவர்களை நல்ல எண்ணெயா மாற்றணும்னா இங்க மெல்லிய மாவாய் அவர்களை உருவாக்குகிறார். அந்த மெல்லிய மாவு என்பது பிசையப்படுகிற அனுபவம். இந்த பிசையும் போது என்ன நடக்கும்? கீழே இருக்கிற மாவு மேலே வரும், மேலே இருக்கிற மாவு கீழே போகும், உள்ளே இருக்கிறது வெளியே தெரியும், வெளியில இருக்கிற மாவு உள்ளே மறையும். இப்படி எல்லாம் ஒன்னோடு ஒன்றாய் கடைசியில் கலந்து அது நல்ல பிசையப்படும் போது தான் அந்த மாவானது புசிப்பதற்குரிய போஜனத்தை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு மாறுகிறது. அப்போ தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சில அசுத்தங்கள், சில அக்கிரமங்கள், சில பாவங்கள், சில மீறுதல்கள்
தேவையில்லாத காரியம் வரும்போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? மெல்லிய மாவை பிசைகிறதை போல அவர்களை ஆண்டவர் வசனத்தை கொண்டு பிசைகிறார், வார்த்தையை கொண்டு பிசைந்தெடுக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் போட்டு உருட்டி எடுக்கிறார், பிரட்டி எடுக்கிறார். அந்த உருட்டி பிரட்டி அவர்கள் உணரத்தக்க அளவுக்கு எடுக்கும் போது தான் அவங்க கடைசி என்னவாய் மாறுகிறார்கள்? நல்ல போஜனம் சமைப்பதற்குரிய அடுப்பில் சுடக்கூடிய அந்த பலகாரத்துக்கு ஏற்ற மாவாய் மாறுகிறார்கள். கர்த்தர் நல்லவன். இப்போ இந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது ஒரு பரிசுத்தவான் குற்றம் செய்யும் போது அந்த பரிசுத்தவானை பிசைந்து எடுக்கிற எண்ணெயாக இருக்கிறது. இங்கு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. உபத்திரவோ வேதனை என்பது அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் மட்டும் கிடையாது, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் உண்டு. அவர்களும் சில நேரத்திலே மெல்லிய மாவா உருவாக்கப்பட அல்லது ஒரு ஆளாக்கு எண்ணெயா தேர்ந்தெடுக்கப்பட பிசையப்பட அணுகிறதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனா தெளிவா சொல்லிடுறேன், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆளாக்கு எண்ணெய் முதலாவது மெல்லிய மாவின் அனுபவம். அந்த மெல்லிய மாவை எடுத்தாக்கா அதுல கட்டி இருக்க கூடாது, அதுல குட்டி இருக்க கூடாது, அதுல உருட்டல் இருக்க கூடாது. அதுல கை நல்லா போட்டு எடுத்து தூக்கி பார்த்தாக்கா உள்ள நெருடலானது எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி அந்த மாவை எடுத்தாலும் அது நல்ல மென்மையாய் காணப்பட வேண்டும். அதுதான் இந்த ஆளாக்கு எண்ணெய் அந்த மாவை செய்கிற விதம். அப்படி செய்வதற்கு மீண்டும் அதை அழகா பிசைந்து எடுத்து அதிலே பலகாரம் சுடுவதும் பணியாரம் சுடுவதும் அப்பம் சுடுவதும் ரொட்டி சுடுகிறதுமான நல்ல போஜனமாய் அது மாறுகிறது. இப்படி இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட வசனங்கள் வாசிக்கிறது கிடையாது, இப்படிப்பட்ட வசனங்கள் போதிக்கப்படுவது கிடையாது, இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தெரிவதும் கிடையாது. அதனால அவங்கள ஆண்டவர் மெல்லிய மாவா மாத்த பார்த்தாலும் உள்ள எப்படி ஆயிருக்கிறாங்க? குருணையா இருந்துக்கிறாங்க, கட்டி கட்டியா இருந்துக்கிறாங்க, திட்டு திட்டா இருந்துக்கிறாங்க. திரும்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, உன்னை எப்படியாவது அந்த குருணையெல்லாம் எடுக்கணும், கட்டி கட்டியெல்லாம் எடுக்கணும், சுத்திரம் அப்படி திட்டு திட்டா இருக்க எடுக்கணுன்றதுக்காக ஆண்டவர் சில காரியத்தை அனுமதித்து பிசைந்து எடுக்கிறார். அப்போதான் இவங்க சொல்றாங்க, ஐயோ இந்த வேதனையை என்னால் தாங்க முடியல, இந்த உபத்திரவத்தை என்னால சகிக்க முடியல. காரணம் என்ன? ஆண்டவர் இந்த மாவை மெல்லிய மாவை மாத்தி பிசைறதுக்கு அவர் பயன்படுத்துற எண்ணெய் எவ்வளவு தெரியுமா? வெறும் ஒரு ஆளாக்கு எண்ணெய். வெறும் ஒரு ஆளாக்கு எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் தான். அந்த ஒரு ஆளாக்கு எண்ணெய வச்சு இங்க ஒரு மாவை பிசைஞ்சு எடுக்கிறார்னாக்கா உள்ள இருக்கிற அசுத்தங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் போகிறது. வேதத்திலே யார ஆண்டவர் பிசைஞ்சு பார்த்தா தெரியுமா? நீங்க அப்படி யார ஆண்டவர் மாவை போல பிசைஞ்சாரும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பைபிளை திறந்து 51ஆம் சங்கீதத்தை படிச்சு பாருங்க. அங்க தாவீது புலம்புகிறார், கதறுகிறார். ஐயோ சுத்திரம், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரிக்க வேண்டும், நீர் என்னை கழுவ வேண்டும், பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வேண்டும், உன்னோட வல்லமை என்னை தாங்க பலம் தர வேண்டும் என்று சொல்லி கதறுகிறார். ஏன்னாக்கா அந்த அளவுக்கு ஆண்டவர் தாவீதை இம்மாவு பிசைகிறதை போல பிசைந்து எடுத்தார். அந்த பிசையப்பட்ட அனுபவத்தினாலதான் அந்த யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் தாவீது 2 பெரிய கோத்திரத்தாருக்கு ராஜாவா இருக்க முடிந்தது. அப்போ இன்றைக்கு பார்க்கிற தேவ செய்தி ஆளாக்கு எண்ணெய். இந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது முதலாவது மெல்லிய மாவை காண்பிக்கிறது. அந்த மெல்லிய மாவு என்பது பிசையப்படுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
இரண்டாவதாக, இந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த ஆளாக்கு எண்ணெய் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 14:12. பின்பு ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் அந்த ஆளாக்கு எண்ணெயையும் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. இப்போ ஆளாக்கு எண்ணெய், முதல் ஆளாக்கு எண்ணெய் என்பது மெல்லிய மாவையும் பிசையப்படுகிற அனுபவத்தை கொடுத்தது. இரண்டாவது, இந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அந்த லேவியராகமம் 14:12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவே, ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ஆட்டுக்குட்டி என்பது என்ன? ஓ, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதா இருக்கிறது? இந்த ஆட்டுக்குட்டியை குறித்த ஒரு விளக்கமான வசனத்தை உங்களுக்காக வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். ஜபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 11:19. மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும், அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்பேன் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். அல்லேலூயா. இப்போ இந்த ஆளாக்கு என்ன என்பது இரண்டாவதாக எதை குறிக்கிறது? ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறது. இந்த ஆளாக்கு எண்ணெயை வச்சுதான் ஆட்டுக்குட்டியை தேவனுடைய பலிக்கு ஏற்றபடி அங்கு சொத்திரம் அதை பலியிட்டு அதை சரி செய்ய வேண்டும். அப்போ இந்த ஆட்டுக்குட்டி என்றால் என்ன? அதைத்தான் எரேமியா 11:19 சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டி என்று சொன்னால், ஓ, அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தது. இதுல நான் கொஞ்சம் வெளிப்படையா பேச விரும்புறேன். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா பச்சையா பேச விரும்புறேன். ஒரு மெய்யான கிறிஸ்தவன், ஒரு மெய்யான பரிசுத்தவான், ஒரு மெய்யான தேவ பிள்ளை எப்படி இருக்கணும், இல்லாட்டி எப்படி இருந்தார் என்பதற்கு இந்த எரேமியா 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ரொம்ப தெளிவான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த வசனம் என்ன சொல்லி பாருங்க, மரத்தை அதன் கனிகளோடு கூட அழித்து போடுவோம் என்றும், அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும், அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து. இங்கு அருமையான ஒரு மனுஷனை பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன். இப்போ இந்த மனுஷனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க? ஒரு மரத்தை, அவனுடைய கனி கொடுக்கிற, நல்ல விளைஞ்சிருக்கிற, காய்க்கிற, கனி கொடுக்கிற மரத்தை அது வேரோடு வெட்டுனா எப்படி, அப்படி இந்த மனுஷனை வேரோடு வெட்டிடலான்னு சொல்லி ஒருத்தர், ஒரு கூட்டம் தீர்மானம் பண்ணுது. இரண்டாவது அவங்க சொல்றாங்க, அவன் இந்த ஜீவனுள்ள தேசத்தில் இராமல் இந்த பூமியில் அவன் உயிரோடையே இருக்கக்கூடாது. ஒண்ணு, அந்த மரத்தை வெட்டணும், அப்படிதான் அவன் செய்யற ஊழியத்தை அழிக்கணும். இரண்டாவது, அவன் ஜீவனை எடுக்கணும், அவன் பூமியிலே இருக்கக்கூடாது. மூணாவது பாத்தீங்கன்னா, அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக.
அவன் பேரே யாரும் சொல்லாதபடிக்கு பண்ணணும். 4வது சொல்றாங்க, அவனை சங்கரிப்போம். அதாவது வெட்டு 1 துண்டு 2 ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவோம். இப்படியெல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஆலோசனை பண்ணுகிறார்களாம். ஆனா இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறா, என்னுடைய ஊழியத்தை மரத்தை அழிக்கிற மாதிரி அழிக்க பார்த்தாங்க, என் ஜீவனை எடுத்து கொலை செய்ய பார்த்தாங்க, இந்த பூமியிலே இராதபடிக்கு என்னை கொன்று போட பார்த்தாங்க, என் பேரையும் கெடுக்க பார்த்தாங்க, என்னுடைய முற்றிலும் சங்கரிச்சு போட பார்த்தாங்க, இதுக்காக எனக்கு விரோதமா ஆலோசனை பண்ணினாங்க. ஆனா இது எதுவுமே எனக்கு தெரியாம போயிடுச்சு. இது எதுவுமே எனக்கு தெரியாம நான் எப்படி இருந்தேன்னா, சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்தேன். கர்த்தர் நல்லவர். இதுதாங்க அந்த தேவனால் நடத்தப்படுகிற மனுஷனுடைய ஜீவியம். இதுதாங்க கர்த்தரால் நடத்தப்படுகிற பரிசுத்தவான்களுடைய அனுபவம். எது உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு அறிஞ்சவங்க, உங்களுக்கு பழக்கமானவங்க, அல்லது உங்களுக்கு வேண்டியவர்கள் சொல்லப்பட்டவர்களே உங்களுடைய கனிதரும் வாழ்க்கையை அழிச்சு போட பார்க்கலாம், உங்க உயிரை எடுக்க பார்க்கலாம், பூமியிலேயே இல்லாம பண்றதுக்கு முடிவெடுக்கலாம், உங்க பேர் கூட சொல்லப்படக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கலாம், உங்களை சங்கரிச்சு போடுறதுக்கு கிரியை செய்யலாம், உங்களுக்கு விரோதமா ஆலோசனையும் பண்ணலாம். ஆனா நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இது எல்லாமே எதுவுமே தெரியாததை போல இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னா அடுத்த 20வது வசனம் எரேமியா 11:20 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தறிகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனுக்காக சஞ்சரிக்கிறவர்கள் இப்படிதான் ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியா இருக்கணும். நான் நீதிபதியை பார்க்கிறேன், நான் உடனே சொத்துல அதிகாரத்துல இருக்கவங்களை பார்க்கிறேன், உடனே இவங்களை கூப்பிட்டு போய் அதை இதை பண்ணிடுறேன், நான் நினைச்சா இதை முடிச்சிட முடியும், அதை பண்ணிட முடியும். இது எல்லாம் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அடையாளமே கிடையாது. ஒரு ஆளாக்கு என்ன உங்களுடைய ஊழியமே, உங்க ஜீவியமே ஒரு ஆளாக்கு என்ன அளவுக்கு தான் இருக்குது. இந்த ஆளாக்கு என்ன என்பது ஆட்டுக்குட்டியை காண்பிக்குது. அந்த ஆட்டுக்குட்டி என்பது சாதுவான அனுபவத்தை காண்பிக்குது. அந்த சாதுவான அனுபவம் என்பது உங்களுக்கு விரோதமா பட்டயங்களுக்கு எழுப்புவதற்கு ஒருத்தர் வந்தாலும், உங்களை கொன்று போடுவதற்கு வாசலில் ஒரு காத்திருந்தாலும், உங்க பேர் அழிக்கிறதுக்கு கெடுக்கிறதுக்கு யார் எழும்பினாலும், இது எதுவுமே தெரியாதது போல நீங்க இருக்கணும். எதுவுமே கண்டு கொள்ளாததை போல இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காதை நல்லா பொத்திக்கணும், வாயை நல்லா மூடிக்கணும், கண்ணை இருக்க கட்டிக்கணும். காதை பொத்தி வாயை மூடி கண்ணை கட்டி அமைதியா இருந்துகிட்டு நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணே ஒண்ணு இருக்குது. அந்த ஒண்ணு என்னன்னாக்கா, அந்தரங்கத்துல உட்கார்ந்து அந்த எரேமியா 11:20 சொல்லுகிறதை போல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உன் உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன். என்னுடைய வழக்கை அவங்கள்ட்ட கொண்டு போக விரும்பல, இவங்கள்ட்ட கொண்டு போக விரும்பல, அதையும் இதை செய்ய விரும்பல. நான் என் தேவனுக்கு வெளிப்படுத்தி விட்டேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் வெளிப்படுத்தி விட்டேன். இந்த அந்தரங்கத்தில் போராடுகிற எரேமியாக்கள் இன்றைக்கு கரைந்து உறைந்து தேய்ந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய்விட்டார்.
ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு ஆளாக்கு எண்ணெய் என்பது அருமையான ஆட்டுக்குட்டி. அந்த அருமையான ஆட்டுக்குட்டி என்பது நல்ல சாதுவான அனுபவத்தை காண்பிக்கிறது. இன்னைக்கு நாம் சாதுவை குறித்து பிரசங்கித்தா, ஓ கர்த்தர் நல்லவை, நம்மை கேவலமாய் பார்க்கிற ஜனங்கள் உண்டு. கர்த்தர் நல்லவை, ஓ சாதுவா இருக்கணும்னு சொன்னாக்கா நம்மளை கிண்டல் பண்ணுகிறவர்கள் உண்டு. ஓ சோத்திரம். ஆனால் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த சாதுவான அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த சாதுவான எண்ணம் நான் சொல்றேங்க. இந்த எரேமியா 11:19 படி உங்களை சுத்தி 1000 நடந்தாலும் 20வது வசனத்தின்படி அந்தரங்கத்தில் பார்க்கிற நியாயாதிபதி கிட்ட முறையிட்டு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு, காதை மூடிக்கிட்டு, வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்து பாருங்க. அடுத்து என்ன நடக்கும்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவரே எழுந்து அவரே யுத்தத்தை நடப்பிப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் இங்கு இந்த ஆளாக்கு எண்ணெய்க்கு சொல்லப்படுவது ஆடு கிடையாது, ஆட்டுக்குட்டி. நீ செம்மறியாடு என்று சொல்லப்படல, கேதாரின் ஆடு என்று சொல்லப்படல, இஸ்ரவேலின் ஆடு என்று சொல்லப்படல, வெள்ளாடு என்று சொல்லப்படல, போக்காடு என்று சொல்லப்படல. எந்த ஆட்டையும் சொல்லாம ஆட்டுக்குட்டின்னு சொல்லுது. அப்ப ஆட்டுக்குட்டி என்று சொன்னால் நம்ம ஆட்டுக்குட்டியை போலத்தான் இருக்கணும். அமைதியா மௌனமா சும்மா ஸ்தோத்தரிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு வழக்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்துட்டாக்கா, ஓ ஆண்டவர் வழக்கையும் தீர்ப்பார், வழக்குக்கு காரணமானவர்களையும் தீர்ப்பார். இதுல சந்தேகமே கிடையாது. அதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற எண்ணெய் எவ்வளவு என்ன தெரியுமா? ஆளாக்கு எண்ணெய். ஒரு 200 மில்லி எண்ணெய் தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. இல்லாட்டி 200 கிடையாது, 168 மில்லி தான். வெறும் 168 மில்லிய வச்சு ஒரு ஆட்டுக்குட்டிய ஓமையா சொல்லி சத்துருக்களை கதிகலங்க பண்ணுவதற்கு ஆண்டவரால் முடியும். அவருக்கு ஒரு குடம் எண்ணெய் வேணும் என்பது அல்ல, ஒரு பாத்திரம் எண்ணெய் வேண்டும் என்பது அல்ல. ஓ சாரிபாத் விதவதா கட்ட எனக்கு ஒரு பாத்திரம் எண்ணெய் வேணும். புதிய ஏற்பாட்டு கடந்தாருன்னு சொன்னா, ஓ 100 குடம் எண்ணெய். மனுஷர்களுக்கு தேவை குடம் குடமா எண்ணெய், 100 குடம் எண்ணெய் தேவை. ஆனா ஆண்டவருக்கு ஒரு ஆளாக்கு எண்ணெய் போதுங்க. இந்த ஆளாக்கு என்ன என்பது எதை குறிக்கிறது? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற நல்ல அந்நியோன்யமாகிய உறவை காண்பிக்கிறது. மணிக்கணக்கா ஜெபிக்க முடியல பாஸ்டர், ஓ சுதந்திரம் 3 மணி நேரம் காத்திருக்க முடியல பாஸ்டர், ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் படிக்க முடியல பாஸ்டர், முன்ன மாதிரி முழங்கால நிக்க முடியல பாஸ்டர். ஆனாலும் என்ன பண்றேன்? முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்றேன், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பைபிள் வாசிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்க பிரசங்கத்தை போட்டி கேட்டுட்டு இருக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்காக இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இதுக்கு பேர் தான் ஆளாக்கு என்ன. நீங்க நல்ல எண்ணெய் பேரல்ல கொண்டு வரணும் கர்த்தர் சொல்லல. ஆளாக்கு என்ன? அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சமானம். அந்த ஆட்டுக்குட்டியை போல நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க சாதுவா மாறிடுவீங்க. சாதுவா மாறிட்டீங்கன்னா உங்க வழக்க கர்த்தர்ட்ட சொல்லிடுவீங்க. கர்த்தர்ட்ட சொல்லிட்டீங்கன்னாக்கா, ஓ அவரே உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஏற்கனவே நான் சொன்னதை போல அவர் உங்களுக்காக வழக்கும் ஆடுவார், வழக்காடுகிறவர்களை சர்வ சங்காரமும் பண்ணுவார். தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. அப்ப ஆளாக்கு எண்ணெய், ஓ கர்த்தர் நல்லவர். இந்த சின்ன ஆளாக்குக்குள் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய மறைமுகம் இருக்கிறது, எவ்வளோ பெரிய வெளிப்பாடுகள் இருக்குது என்பதை பாருங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மூன்றாவதாக
இந்த ஆளாக்கு எண்ணெயை குறித்து இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது? அதே லேவியராகமத்தின் புஸ்தகம், அதே 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். லேவியராகமம் 14:15 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீசஸ் நேம். பின்பு ஆசாரியன் அந்த ஆளாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையிலே வார்த்து, ஆமென், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது முதலாவது மெல்லிய மாவை குறிக்கிறது என்று பார்த்தோம். இந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது இரண்டாவது கர்த்தர் நல்லவர், அது ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டியை காண்பிக்கிறது என்று பார்த்தோம். மூன்றாவது இந்த ஆளாக்கு எண்ணெய் எதை குறிக்கிறது? எண்ணெயிலே கொஞ்சம் என்று பார்க்கிறோம். இங்கு ரொம்ப எண்ணெயை ஆண்டவர் விரும்பவில்லை. இங்கு வேதமே சொல்லுகிறது, எண்ணெயிலே கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் போதும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. அப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சம் எண்ணெய் என்றால் என்ன? இந்த கொஞ்சம் எண்ணெய் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. வாசிக்கிறேன், இந்த கொஞ்சம் எண்ணெய் என்பதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். லேவியராகமம் 14:17. தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெரு விரலிலும் வலது காலின் பெரு விரலிலும் முந்த பூசிக்கொள்ளுகிற குற்ற நிவாரண பலியினுடைய இரத்தத்தின் மேல் பூசி. ஆமென். இப்போ ஆளாக்கு எண்ணெய் என்பதை கொஞ்சம் எண்ணெயை என்று பார்க்கிறோம். இந்த கொஞ்சம் எண்ணெய் எதை குறிக்கிறது? லேவியராகமம் 14:17 சொல்லுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறவன். ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சுத்திகரிக்கப்படுகிற நல்ல ஒரு அனுபவம் ஒரு காலத்துல சபைகள்ல பிரதானமாயிருந்தது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் எல்லா சபைகளிலும் கற்றுக் கொடுக்கிற ஒன்றாய் இருந்தது. அந்த சுத்திகரிக்கப்பட்டால்தான் அங்கு ஆராதனை முழுமையா நடக்கும். சுத்திகரிக்கப்பட்டால்தான் அவர்களுக்கு திருவிருந்து கொடுக்கப்படும். சுத்திகரிக்கப்பட்டால்தான் அவர்கள் வீட்டுக்கு ஊழியக்காரர் ஜெபிக்க போவார். இப்படி அந்த சுத்திகரிப்புக்குள் பல காரியங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிறைய சபைகளில் இந்த சுத்திகரிக்கப்படுதல் என்பது முழுவதுமாய் கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதையா அப்படியே இந்த பழக்கமே இல்லாமல் போய்விட்டது. ஆனா ஆளாக்கு எண்ணெய் என்பது மூன்றாவதாக அது சுத்திகரிக்கப்படுகிற அருமையான அனுபவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் என்பது என்ன? இந்த சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் என்றால் வேதம் எதை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது? ஒரு கிருபையுள்ள வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு கர்த்தர் நல்லவர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆமென். இப்போ இந்த சுத்திகரிக்கப்படுதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாரத்துல ஒரு நாளாவது பாவ அறிக்கை செய்வது,
வாரத்துல ஒரு நாளாவது அக்கிரமங்களை அறிக்கை செய்வது, வாரத்துல ஒரு நாளாவது ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகிறது, வாரத்துல ஒரு நாளாவது தனித்திருந்து தன்னை தானே நிதானித்து பார்ப்பது, வாரத்துல ஒரு நாளாவது ஒரு நேரமாவது உபவாசம் போட்டு தன் ஆவி ஆத்துமா சரீரத்தை கண்ணீரினால் கழுவுவது, வாரத்தில் ஒரு நாளாவது தேவ சமூகத்தில் விழுந்து கடந்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கெஞ்சுவது, இப்படி சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் அவர்கள் யாராயிருக்கிறார்கள்? இந்த 2 பேதுரு 1:9 சொல்லுகிறது, கண் சொருகி போன குருடர்களாய் குருடிகளாய் இருக்கிறார். நான் பயன்படுத்துகிற வசனங்கள் சற்று கடுமையான வசனங்கள் தான். ஆனா அது என் சுய வசனத்தை அல்ல, சத்திய வசனத்தை தான் பயன்படுத்துது. இன்னைக்கு மெய்யாகவே நிறைய தேவ பிள்ளைகளுடைய ஜீவியம் ஒரு குருடனை போலவும் குருடியை போலவும் தான் இருக்குது. கண் சொருகி போயிருக்கிறது. அப்ப கண் சொருகி போகுதல் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பொருளை காணும் தேடுவாங்க. அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் உள்ள நுழைவாங்க. நீங்க தேடுறத பார்த்துட்டு என்னக்கா தேடுறீங்கன்னாக்கா இத காணும் தேடிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்க போய் தேடுறீங்க? இந்த பாருங்க, உங்க பக்கத்துலதான் இருக்கு. இந்த பாருங்க, உங்க முன்னாடிதான் இருக்குது. அப்புறம் தான் சொல்ல, ஆமா நான் இங்க வச்சுக்கிட்டு எங்கேயோ தேடிட்டு இருக்கிறேன். இதுக்கு பேரு தாங்க கண் சொருகி போகுதல். இன்றைக்கு ஒரு காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருந்த ஜனங்கள் இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னா தப்பே கிடையாது. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் தான் பைபிள் சொல்லுது. ஆனா இன்னைக்கு இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற கூட்டம். அந்த கூட்டம் எப்படி தெரியுமா? நமக்கு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்ற ஊழியக்கார் யாரு? நமக்கு நல்ல தரிசனம் பார்த்து சொல்ற ஊழியக்கார் யாரு? நமக்கு நல்ல அர்த்தம் சொல்ற ஊழியக்கார் யாரு? பைபிள்ல தேடுறத விட்டுட்டு, ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு, தனக்கு தேவன் கொடுத்த கிருபை கனிகள் தேடுவதை விட்டுட்டு, இன்றைக்கு இருதயத்துக்கேற்ற ஊழியக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் கண் சொருகி போன குருடர்கள். அப்படிப்பட்ட ஒரு சோத்திரம் கண் சொருகினவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்க இருக்கிற எண்ணெய் ஆளாக்கு எண்ணெய். அந்த ஆளாக்கு எண்ணெயில கூட இந்த 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆளாக்களையும் குறைச்சிட்டு கொஞ்சம் என்னன்றார். இது எப்படி இருக்குது? கிதியோன் காலத்தின் சரித்திரத்தை நினைவுக்கு கொண்டு வருது. முத கிதியோன் கூப்பிட்ட உடனே 20,000 பேர் வர்றான். அப்புறம் 10,000 பேர் போயிடுறான். அப்புறம் ஒரு கூட்டம் இருக்குது. திரும்பவும் ஆண்டவர் வடிகட்டுறாரு. எல்லாம் வடிகட்டிட்டு பார்த்துட்டா கடைசியா 300 பேர் இருக்கிறான். அந்த கொஞ்சம் கூட்டத்தை வச்சுதான் பெரிய மீதியானியரை கர்த்தர் முறியடித்தார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனாகி என்னை தேடாமல், நான் எழுதி கொடுத்த மகத்துவமாக வேதாகமத்தை தேடாமல், கண் சொருகி போனவர்களாய் இருதயத்துக்கேற்ற குறி சொல்லுகிற ஊழியக்காரனை தேடிக்கொண்டிருக்கிறார். இதுல ரொம்ப பெரிய வெட்கக்கேடும் வேதனை என்ன தெரியுமா? இவங்க அப்படியே பதம் பார்த்து நாடி பிடிச்சு தனக்கு ஏற்ற ஊழியக்காரனை தேடுவாங்க. அங்க போவாங்க, அவங்களும் ஜோம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசி சொன்னதுனால, அந்த ஊழியக்காரர் ஜெபிச்சதுனால, அந்த போதகர் மன்றாடினதுனால ஆண்டவரும் அற்புதம் செய்வாரு. அற்புதம் செஞ்சாக்கா இந்த தேடி கண்டுபிடிச்சு போனாங்க பாருங்க. அற்புதம் நடந்த உடனே அவங்க வாயில வர்றதெல்லாம் பொய்யாரும். ஏமா கூட்டத்துக்கு வரல? ஐயோ எனக்கு டைட்டா இருக்கு பாஸ்டர். ஏமா கூட்டத்துக்கு வரல? ஐயோ என் வீட்டுக்காரர் அங்க போயிட்டாரு பாஸ்டர். ஏமா ஜபத்துக்கு வர்றதில்ல? ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர். ஏன் காணிக்க கொடுக்கல? ஐயோ அந்த செலவு அடைக்க வேண்டியாச்சு, இந்த கடன் அடைக்க வேண்டியாச்சு.
ஆனா அதே நபர் தான் இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி எதையும் கொடுக்க ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா அற்புதம் நடந்த உடனே அந்த ஜெபித்து மன்றாடின தேவ மனுஷர்களை, காத்திருந்தவர்களை மறந்து திரும்ப வேறு ஒருவரை நாடுவது. இதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதிரி நிலைமை எல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சுத்திகரிப்பு என்று சொன்னா கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னியும், என் அக்கிரமத்தெல்லாம் மன்னியும், என் பிள்ளைகளுடைய மீறுதலை மன்னி சொல்லிட்டு போறதில்ல. அறிஞ்சி உணர்ந்து தவறுகளை வெளிப்படையா சொல்லி, ஆண்டவரே நான் உண்மை மாத்திர சார்ந்திருப்பேன், நீ வைத்திருக்கிற ஊழியம், நீ கொடுத்த ஊழியக்கார்ட்ட தான் இருப்பேன், அல்லது நீ கொடுத்த குடும்பம், நீ கொடுத்த ஐக்கியம் அங்கதான் இருப்பேன், நான் கண் சொருகி போனவர்களா இருக்க மாட்டேன் என்று சொல்லி உணர்ந்து 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 அறிக்கையிட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதுதான் அந்த ஆளாக்கு எண்ணெய். இந்த ஆளாக்கு எண்ணெயிலேயே இப்ப ஆண்டவர் குறைச்சிட்டாரு. கொஞ்சம் எண்ணெய் போதும். உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு 268 மில்லி தேவையில்லை. 8 ஆளாக்குள்ள ஒரு மரசூத்திர படி எண்ணெய் தேவையில்லை. இப்ப 1 கிலோ எண்ணெய் தேவையில்லை. ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் எண்ணெய் போதுங்க. கொஞ்சம் எண்ணெய். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த கொஞ்சம் எண்ணெய் எதை குறிக்கிறது? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறிக்கிறது. அந்த கொஞ்சம் எண்ணெய் என்பது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஏற்கனவே அவருடைய ரத்தம் கெத்செமனே தோட்டத்தில் சிந்தப்பட்டாயிற்று. ஏற்கனவே அவருடைய ரத்தம் பிலாத்துவின் அரண்மனையிலே முள்முடி அறையும் போது சிந்தப்பட்டு விட்டது. ஏற்கனவே அவரோட ரத்தம் தாடி மயிரை பிடுங்கும் போது தாடி வழியா கொஞ்சம் ரத்தம் சிந்தப்பட்டு போயிடுச்சு. ஏற்கனவே அவரோட ரத்தம் கோலை வச்சு தலையில அடிக்கும் போது அந்த அடிச்ச அடியில கொஞ்சம் ரத்தம் சிந்தி போயிடுச்சு. ஏற்கனவே அவரோட ரத்தம் சிலுவையை சுமந்ததுனால, அந்த சாட்டையினால் அடிச்சதுனால முதுகு வழியா கொஞ்சம் ரத்தம் போயிடுச்சு. ஏற்கனவே அவரோட ரத்தம் வழியில சிலுவையை சுமந்ததுனால உடம்புக்கு ரத்தம் பிதுங்கி பிதுங்கி கொண்ட ரத்தம் தரைக்கு போயிடுச்சு. இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் பல இடத்துல போய் இப்ப அவட உடம்புக்குள்ள இருக்க ரத்தம் கொஞ்சம் ரத்தம். அந்த கொஞ்ச ரத்தத்தையும் அவர் சிலுவையில சிந்தினாருங்க. அந்த கொஞ்ச ரத்தம் தான் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற கிருபாதர பலியாய் மாறினது. அப்ப இந்த கொஞ்ச ரத்தம் என்பது எதை குறிக்கிறது? இன்றைக்கு பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தவாட்டிகளுக்கும் தேவ மனிதர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரே கிருபா வரங்கள். ஒருத்தருக்கு சுகமாளிக்கும் வரத்தை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு வியாக்கியான வரத்தை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி வரத்தை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு அந்நிய பாஷை பேசு வரத்தை கொடுக்கிறார், ஒருத்தருக்கு சொல்ற ஆவிகளை பகுத்தறி வரத்தை கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு ஒரு வரம் கொடுக்கிறார் பாருங்க. அந்த ஒரு வரம் தான் இந்த கொஞ்சம் எண்ணெய். நீங்க கர்த்தருக்கு வல்லமையான ஊழியம் செய்ய 9 வரங்கள் தேவையில்லை, கொஞ்சமாகிய ஒரு வரம் போதுங்க. அந்த ஒரு வரத்தை வச்சு தேவனுக்காக எதையும் செய்ய முடியும். கர்த்தர் நல்லவே. அப்போ ஆளாக்கு எண்ணெய் என்பது முதலாவது அது நல்ல மெல்லிய மாவை குறிக்கிறது. ஆளாக்கு எண்ணெய் என்பது இரண்டாவது நல்ல சாதுவான ஆட்டுக்குட்டியை குறிக்கிறது. அந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது மூன்றாவதாக கொஞ்சம் எண்ணெயை காண்பிக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக இந்த ஆளாக்கு எண்ணெய் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? அதே லேவியராகமத்தின் புஸ்தகம் அதே 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். லேவியராகமம் 14:21. அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாய் இருந்தால்
அவன் தன் பாவ நிவர்த்திக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே 10 பங்கையும் ஆளாக்கு எண்ணெயையும். ஆமென். இப்போ கர்த்தர் நல்லவர். இந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது 4வதாக எதை குறிக்கிறது? திராணியற்ற தன்மையை காண்பிக்கிறது. திராணியற்ற மனுஷனை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. திராணியற்ற ஒரு ஜீவியத்தை காண்பிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, எல்லாருமே திராணி உள்ளவர்கள் கிடையாது. எல்லாருமே தகுதியுள்ளவர்கள் கிடையாது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். திராணி இல்லாதவர்கள் ஸ்தோத்திரம் நிறைய பேர் இருக்கிறார்கள். திராணி இல்லாத, வாய்ப்பில்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவங்களுக்கு சிலருக்கு திராணியற்றவர்கள் என்றால் யார்? சிலருக்கு உடம்புல நல்ல பலனற்றவர்கள், சிலருக்கு ஜீவியத்திலே நல்ல கிருபையற்றவர்கள், சிலருக்கு நல்ல அபிஷேகம் அற்றவர்கள், சிலருக்கு ஊழியத்தை குறித்த ஞானமற்றவர்கள், சிலருக்கு எந்த தகுதியுமற்றவர்கள், சிலர் படிப்பு அறிவு அற்றவர்கள். ஓ கர்த்தர் நல்லவை. இவர்கள் எல்லாருமே திராணியற்றவர்கள் தான். அப்போ இந்த ஆளாக்கு என்ன என்பது எதை குறிக்கிறது? திராணியற்றவர்களுக்காக கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஸ்தோத்திரம். கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த ஊழியத்தை தேவனுடைய பெரிய இரக்கத்தினால் சிறியவனாகி நான் தாழ்மையோடு செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, நான் முகஸ்துதிக்கு சொல்ல, பரிசுத்தாவிக்கு முன்பா சொல்றேன், இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்யறதற்கு எந்த வகையிலும் எனக்கு திராணியே கிடையாது. ரொம்ப பெரிய எஜுகேட்டட் நான் கிடையாது. ரொம்ப பெரிய ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு எனக்கு கிடையாது. ரொம்ப பெரிய டெக்னாலஜி அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ரொம்ப பெரிய பைபிள் காலேஜ்ல அல்லது வேதாகம கல்லூரிகள்ல, யூனிவர்சிட்டியில போய் அந்த கோர்சஸ் எல்லாம் நான் படிச்சதும் கிடையாது. ஓ கர்த்தர் நல்லவை. நிறைய பெரிய பரிசுத்தவான்களோடு இருந்து அவர்கள் என்னை பராமரித்ததும், அவர்கள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தாங்கிறது அதுவும் கிடையாது. தொடர்ந்து யாரால் அனுப்பப்படுகிற ஒரே ஒரு தசமபாகம் கூட இன்னைக்கு கிடையாது. நிரந்தரமான உறுதியான ஒரு காணிக்கையும் கிடையாது. கர்த்தர் நல்லவை. இப்படி நான் திராணியற்றவன் என்பதற்கு நான் பெரிய ஒரு வானத்துக்கு பூமிக்கும் இடையில் ஒரு ஏணி வைக்கப்பட்டது அல்லவா, அந்த ஏணியை போல நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த எந்த திராணியற்றவனுமாய் இருக்கிற எஸ்எஸ்கே சாமுவேல் ஆகிய எண்ணெயத்தான் இந்த ஆளாக்கு எண்ணெயை வச்சு, இந்த ஆளாக்கு எண்ணெய் எதை குறிக்கிறது? அது தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. எண்ணெய் என்றால் பரிசுத்த ஆவி அபிஷேகம். அப்ப ஆளாக்கு என்ன அர்த்தம்? அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல ஒவ்வொருத்தர் தலைமையிலும் அக்கினி தழல் போன்றவைகள் எரிந்ததே, அந்த அக்கினி தழலுக்கு சமமானதான் ஆளாக்கு எண்ணெய். அப்போ எந்த பிராணியும் இல்லாதவனாகிய என்னை ஆண்டவர் எப்படி ஊழியக்காரனாய் மாற்றினார்? தினந்தோறும் போதிக்க வைக்கிறார், வேதத்தின் ஆழங்களை எடுத்து பிரசங்கிக்க வைக்கிறார், அநேகர ஊழியக்காரை உருவாக்க வைக்கிறார் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம். எனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு திராணியற்றவன் தான். ஆனால் அந்த திராணி உள்ளவனா என்னை மாற்றக்கூடிய அந்த அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. அந்த அபிஷேகம் என்னை நிறைத்தது. அந்த அபிஷேகம் எனக்குள் கிரியை செய்தது, கிரியை செய்கிறது. அதனால தான் இந்த ஊழியத்தை செய்ய முடிகிறது. மற்றபடி என்னுடைய எஜுகேஷன் நாலேஜை பற்றி கிடையாது,
என்னுடைய மேன் பவரை வச்சு கிடையாது, என்னுடைய மணி பவரை வச்சு கிடையாது, என்னுடைய பேக்ரவுண்டை வச்சு கிடையாது, என்னுடைய சப்போர்ட்டை வச்சு கிடையாது, வேற எதையும் வச்சு கிடையாது. ஒரே ஒரு ஆதாரம், தேவன் எனக்குள் வைத்திருக்கிற எண்ணெய், ஒரு ஆளாக்கு எண்ணெய். அந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது திராணியற்றவர்களுக்கு திராணியை உண்டு பண்ணுவது. இந்த லேவியராகமம் 14:21 அழகா சொல்லுது. இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாய் இருந்தால் அவன் பாவ நிவிர்த்தி கண்டு அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மாவிலே 1/10 பங்கையும் ஆளாக்கு எண்ணெயையும் கொண்டு வர வேண்டும். இப்போ ஒரு திராணியற்ற எண்ணெய் ஆண்டவர் எடுத்து இப்ப எப்படி மாத்திட்டாரு? பாவ நிவிர்த்தி செய்கிறவனாய் மாற்றிவிட்டார். குற்ற நிவாரண பலிக்காக ஜனங்களுக்காய் போராடுகிறவனாய் ஜெபிக்கிறவனாய் என்னை மாற்றிவிட்டான். ஒரு காலத்துல மாட்டை போல, சிங்கத்தை போல, கரடியை போல இருந்த என்னை இன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாற்றிவிட்டான். கர்த்தரே, ஒரு காலத்துல போஜன பலிதான் என் வாழ்க்கை, நல்ல சாப்பிடுறதா வாழ்க்கையா இருந்தது. ஆனா இன்னைக்கு நல்ல பிசைந்த மாவாக உருவாக்கப்பட்டவனாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். எல்லாவற்றை விட அந்த ஒரு பங்கையும் ஆளாக்கு எண்ணெயையும் கூட எனக்காக ஆண்டவரே கொடுத்து விட்டார். அப்போ இந்த 4வது ஆளாக்கு எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? திராணி அற்றவர்களுக்கு தேவன் திராணியை கொடுக்கிறார். அதனாலதான் வேதத்துல ஒரு மனுஷன் ரொம்ப அழகாய் சொன்னான், பலன் உள்ளவனுக்காகலும் பலன் அற்றவனுக்காகலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அருமையா பலன் உள்ளவனுக்காகலும் பலனற்றவனுக்காகலும் உதவி செய்கிற அந்த கர்த்தரை நம்பிக்கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஒரு ஆளாக்கு எண்ணெயை வச்சிருக்கார், அது அபிஷேகம் என்கிற எண்ணெய். அந்த எண்ணெயிலே கர்த்தருக்குள் திடமாய் மாறுங்கள், அந்த எண்ணெயிலே கர்த்தருக்குள் பலமாய் மாறுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். 5வதாக இந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது 5வதாக எதை குறிக்கிறது? அதை நான் சொல்லி முடிக்கிறேன் சில நிமிடத்துக்குள்ளாக. லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். லேவியராகமம் 14:24. அப்பொழுது ஆசாரியன் குற்ற நிவாரண பலிக்குரிய ஆட்டுக்குட்டியையும் அந்த ஆளாக்கு எண்ணெயையும் வாங்கி கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் போஜன பலியாக அசைவாட்டி. ஆமென். இப்போ இந்த ஆளாக்கு எண்ணெய் என்பது 5வதாக எதை குறிக்கிறது? அது கர்த்தருடைய சந்நிதியை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆளாக்கு என்ன ஒவ்வொன்றாய் மாறி 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 கடைசி எங்க வந்துருச்சு பாருங்க, தேவனுடைய சந்நிதிக்கு வந்து விட்டது. இதுதான் இங்கே ஒவ்வொரு விசுவாசியும் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். என்ன சத்தியம்? நீங்க கடைக்கு போங்க, நீங்க பஜாருக்கு போங்க, நீங்க வேலைக்கு போங்க, குடும்பம் நடத்த போங்க, பிள்ளைகளை படிக்க வைக்க போங்க, பல இடங்களுக்கு போங்க, எங்கேயும் போங்க, வேண்டாம் சொல்ல. ஆனா ஒரு ராத்திரி நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா கர்த்தருடைய சந்நிதிக்கு வர பாருங்க. வண்டியில தெரியுது, பஸ்ல தெரியுது, ட்ரெயின்ல தெரியுது, கார்ல தெரியுது, அங்க தெரியுது, இங்க தெரியுது, உட்கார முடியுது, நிக்க முடியுது, பார்க்க முடியுது, பிரயாணம் பண்ண முடியுது, எல்லாம் முடியுது. ஆனா கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உட்காரத்துக்கு தான் நிறைய பேருக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லை என்பதை விட விருப்பம் இல்லை. அதுதான் இங்க உண்மை.
ஆனா இந்த ஆளாக்கு என்னைய பாருங்க, அது கடைசியா எங்க வந்து சேர்ந்துருச்சு? 24ஆம் வசனம் சொல்லுது, அது நேர கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சந்நிதியை குறித்து ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மீகா 6:6. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். அப்போ இந்த கர்த்தருடைய சந்நிதி என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவருக்கு என்னத்தையா கொண்டு வர முடியும்? ஆனா நான் ஒண்ணு பண்றேன், நான் அதை கொண்டு வருவேன், இதை கொண்டு வருவேன் சொல்ல, என்னையே கர்த்தருக்கு கொண்டு போகிறேன். இன்னைக்கு ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கர்த்தருடைய சந்நிதியில் என்னை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டு நான் படுக்கிறேன். கர்த்தருடைய சமூக சந்நிதியில் கொஞ்சம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு படுக்க போறேன். கர்த்தருடைய நான் தூங்குறதுக்கு முன்னாடி பைபிள்ல 2 அதிகாரத்தை படிச்சுட்டு நான் தூங்க போறேன். இதுதாங்க அந்த ஆளாக்கு என்ன கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்த அனுபவத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. ஊழியக்காரனாக நான் சொல்றேன், நீங்க எது இழந்தாலும் எதை மறந்தாலும் கர்த்தருடைய சந்நிதியை இழந்துடாதீங்க. கர்த்தருடைய சந்நிதியை மறந்துடாதீங்க. அந்த கர்த்தருடைய சந்நிதி தான் உங்கள் ஆத்துமாவை காக்கக்கூடியது. அந்த கர்த்தருடைய சந்நிதி தான் உங்களை ஜீவனிலோ தேசத்திலே பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய. அப்போ இந்த ஆளாக்கு என்பது முதலாவது மெல்லிய மாவை குறிக்கிறது. 2வது நல்ல சாதுவான ஆட்டு குட்டியை குறிக்கிறது. 3வது நல்ல கொஞ்சம் எண்ணெயை குறிக்கிறது. 4வது திராணியற்ற மனிதர்களை குறிக்கிறது. 5வது அது கர்த்தருடைய சந்நிதியை குறிக்கிறது. இந்த தேவ வார்த்தை உங்க வாழ்க்கைக்குள் இந்த ஆளாக்கு எண்ணெயை போல உங்களை உருவாக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரித்து ஜெபிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். நல்ல அருமையான இந்த ராத்திரி வேளையில் ஆளாக்கு எண்ணெய் என்ற தலையங்கத்திலே வேதத்தில் ஒரே புஸ்தகத்தில் ஒரே அதிகாரத்தில் 5 முறை சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆளாக்கை குறித்தும் அந்த ஆளாக்கு எண்ணெயின் 5 ஜீவ காரியங்களை குறித்தும் தேவன் திட்டமாய் பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேவ சத்தியம் உடைய பிள்ளைகள் நிறைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உதவட்டும். வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள உதவட்டும். இதை திரும்ப திரும்ப யூடியூப்ல போட்டு கேட்டு, வாட்ஸ்அப் லிங்க்ல போட்டு கேட்டு மீண்டும் மீண்டும் இந்த சத்தியத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளட்டும். இவர்களும் இப்படி பிரசங்கிக்கிறவர்களாய் மாறட்டும். இவர்களும் இப்படி உபதேசிக்கிறவர்களாய் மாறட்டும். இவர்களும் இப்படி ஆழ்ந்த வசனங்களை எடுக்கிறவர்களாய் மாறட்டும். எல்லாவற்றை விட இந்த ஆளாக்கு என்னை கடைசியா கர்த்தருடைய சந்நிதியில் நுழைந்ததை போல நாங்கள் எல்லாரும் உம்முடைய கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நுழைய தேவன் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரவில் நல்ல நித்திரைத்தாரோ அதிகாலை இருட்டோட ஜபத்துல கலந்து கொண்டு கிருபையின் அபிஷேகத்தையும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.